தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக நுழையும் நடிகை த்ரிஷா. மதுரையில் அரங்கேறிய அதிரடி. தாவேகாவில் நடிகை த்ரிஷா விரைவில் அதிகாரப்பூர்வமாக இணையக்கூடும் என்ற பேச்சுகள் அக்கட்சியின் மத்தியில் எழுந்துள்ளன. முதல்வர் விஜயின் நெருங்கிய வட்டாரத்தில் கடந்த சில மாதங்களில் நடிகை த்ரிஷா இருந்து வரும் சூழலில் லோக்சபா தேர்தலுக்கு முன் த்ரிஷா தாவேகாவில் இணையலாம் என பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜயிடமிருந்து விவகாரத்து கோரி மனைவி சங்கீதா தாக்கல் செய்த மனுவை திடீரென வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதற்கு சங்கீதா தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அதனால் தாவேகாவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஏனென்றால் விஜயின் விவகாரத்து வழக்கு தாவேகாவினருக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது அதுவும் சரியாகிவிட்டதாக பேசி வருகின்றனர். இருப்பினும் தாவேகாவினருக்கு இன்னொரு கவலையும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாகவே நடிகை த்ரிஷா முதல்வர் விஜயின் நெருங்கிய வட்டத்தில் இருந்து வருகிறார். முதல்வர் விஜய் பதவியேற்பு விழா தொடங்கி அவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் வரை த்ரிஷாவின் செயல்பாடுகள் தாவேகாவினர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே நடிகை த்ரிஷா நேரடி அரசியலில் களமிறங்கக்கூடும் என்று தாவேகாவினர் மத்தியில் பேச்சுகள் எழுந்துள்ளன. ஏற்கனவே மதுரையில் த்ரிஷா நற்பணி மன்றம் என்ற பெயரில் பல்வேறு பகுதிகளிலும் போஸ்டர் ஒட்டப்பட்டது. இது அவரின் அரசியல் வருகைக்கான முதற்கட்ட ஏற்பாடாகவே பார்க்கப்படுகிறது. அந்த போஸ்டரிலும் கூட அக்கா த்ரிஷா என்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த போஸ்டரை அடித்திருப்பதும் கூட தாவேகா தொண்டர்கள் தான். அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா பாணியில் த்ரிஷாவும் சில கோயில்களுக்கு யானை கொடுத்து வருகிறார். ஏற்கனவே அரசியலில் ஆர்வம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தற்போது தமிழக அரசியலில் த்ரிஷாவின் பெயரும் அதிகமாகவே உச்சரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக த்ரிஷா தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணையக்கூடும் என சொல்லப்படுகிறது. அதேபோல முதல்வர் விஜயும் தன்னுடன் இருந்த பல்வேறு நண்பர்களும் அரசியலில் முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பு அளித்து வருகிறார். இதனால் த்ரிஷாவுக்கு நிச்சயமாக பொறுப்பு அளிப்பார் என்பதே தாவேகாவினரின் கணக்காக இருக்கிறது.